ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அமெரிக்கன் ட்ரக்கில் சேம் ஒரு புது ட்ரெய்லர் அதை நம்ம வாங்கியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அனிமல்ஸ் கொண்டு போகக்கூடிய ஒரு ட்ரெய்லர். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிக்கப் பண்ணலாம். சேம் இங்கே 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 எல்லாமே லாங்கில் இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்தா ஒன்றுமே இல்லையே. ஓ, இதே இருக்கு. ஓகே, இதை எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம அந்த ட்ரெய்லரை பார்த்தீங்க அப்படி தானே லெவலில் இல்லை. இப்போ நம்ம ரிவர்ஸ் வரணுமா? ஓகே ஓகே. ம் சரி, இப்படியே திரும்பி போக முயற்சி பண்ணலாம். போவான்னு தெரில, இடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இடிக்கும். ஓகே, ஸ்டாப். லைட்டாக ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இடிக்க வாய்ப்பு இல்லை. இங்கே ஒரு ரூட் இருக்கு போது. இங்கே எங்கே இருக்கு? இருக்குங்க, இதாகவே இருக்கு. போய் அதை போய் ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணலாம். நான் ஃபாஸ்ட்டாக போய் பாருங்க, பார்த்தீங்களா? அப்படியே ஸ்லோ பண்ணு. எப்படி இருக்கு பாருங்க, வளவலையாக இருக்குது. ஏன்னா இதுக்குள்ளே அனிமல் போகும். போ 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 போ. எடுத்தோன்னே எவ்வளோ ஃபாஸ்ட் போகுது பாருங்களேன். ஏன்னா இப்போ அந்த ட்ரெய்லர் வந்து செம்ம தக்கங்க. லோடு ஏற்றின வரைக்கும், லோடு ஏற்றினா தான் உங்களுக்கு இதுவே நடக்கும். என்னாச்சு? ஓ, அதுக்குள்ளே லோனா? மாடு பிடிச்சி ஏற்றுறோம். அதுங்களேன், மாடை வந்து நம்ம வந்து உள்ளே இது பண்ணி லோடு அடிக்கணும். என்ன நம்ம மாதிரிலாம் வச்சுக்கிறாங்க பாருங்க. இல்லைங்களா, மாட்டு பண்ணைக்கு தான் வந்துட்டு போகணும் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, ஸ்லோ பண்ணிக்கோ. இங்கே தான் இருக்குது, ஸ்லோ பண்ணிக்கோ. அப்படியே ஏற்ற நிறைய மாடு பிடிக்கலாம். அவங்களே ஃபில்லப் பண்ணுறாங்க, நம்ம பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எஸ், என்டர். எடுத்துக்கொள்ளலாம். எங்கே இருக்குது? கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணுவோமா? இப்படியே போயிடலாம். இதில் போகலாம். இதில் தானே? இதில் இல்லைங்க, இதில் தான் போகணுமா? ஓகே, இதிலே ஒன்று போவோம். இதில் கூட போகலாம். வண்டி சரியான பிக்கப் வண்டியா? ஓகே, என்டர். அவ்வளோதான். இங்கே தான் லோடு ஏற்றணும். இங்கே தாங்க ஏற்றுறாங்க. மாடு கத்துது பாருங்க. என்டர். அவ்வளோதான், லோடு ஏற்றுறாங்க. இப்போ லோடு ஏற்றியாச்சு. மாடு உள்ளே இருக்குதா?
கத்துது பாருங்க. தெரியுதுங்களா? மாடு கத்துது. மாடு கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. மாடு கத்துது. ம். ம். அப்பா. ஏய் இச்சிடாதடா. ம். ஏய் 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 ஏய், ஏய். அது வேணா வரீங்களா? எவனும் வரல. வாங்க வா. அவ்வளோதாங்க. மாடை ஏற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் அவ்வளோதான். ம். இப்போ எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஒரு 6 அடி. மாடு இருக்கான்னு பார்க்கலாமா? மாடு இருக்கு பாருங்க உள்ள. தெரியுதுங்களா? ஒரு எத்தனை மாடு இருக்குன்னு தெரியல, ஆனால் மாடு இருக்குது. ஓகே. பாப்பா ஏற்றியாச்சு. இது ஃப்ரீ லெஃப்டா? ஃப்ரீ லெஃப்டாக தான் இருக்கணும். ஆமாம், ஃப்ரீ லெஃப்ட் தான். ஏய் ஃப்ரீ லெஃப்ட் தான்டா அது. அதுக்கு மேலே காசு போடுவீங்க? அடா பாவீங்களா. ஃப்ரீ லெஃப்ட் தானே நினச்சேன் நான். ரொம்ப ஒஸ்டடா நீங்கள். ரொம்ப ஃபஸ்ட்டு ஃப்ரீ லெஃப்ட்டை வந்து அப்படியே காசு வாங்குறானுங்க. இப்போ பகல் நேரம் தாங்க, தைரியமாக அடிச்சு ஓட்டிட்டு போயிடலாம். 6 மணி நேரம்னா சாயந்தரம் 5 ஆகிடும் போய் சேர்க்கறதுக்கு. அப்போது இருட்டுறதுக்குள்ளே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். மாடெல்லாம் பயந்துட போகுது நீ போகிற வேகத்துக்கு. அது சரி. பாருங்க மாடு தெரிஞ்சுதா? ரொம்ப கஷ்டப்பட்டு மாடை பார்த்தேன். அடிச்சுட்டு போ அடிச்சுட்டு போ அடிச்சுட்டு போ. தெரியுங்க எத்தனை ட்ரையில் வாங்கி ஓட்டியாச்சு பாருங்களேன். போ. அடுத்து இதோட வேகமான ஒரு ட்ரக் ஒன்று வாங்கணுங்க. இது இன்னும் சீக்கிரமாக 100 பேர் தொடர மாதிரி ஒரு ட்ரெயிலர் வாங்கணும். சரி ட்ரக் வாங்கணும். சே அது மட்டும் இடிக்காமல் இருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்கும். போடா போடா கரெக்டாக தான் போயினுங்கிறேன்.
ஸ்ட்ரைட்டாக தானே போகணும். ஆ, இவனுங்க ஒருத்தனுங்க. ஓ ஹோ ஹோ, இடிக்க போகிறேன். இடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸ்ட்ரைட்டாக தான் போயிட்டு இருக்கேன். இதுதாங்க பண்ண. நைட்டு தெரியாமல் போய் இடிச்சேங்க. நைட்டு இல்லாட்டா இடிச்சிருக்க மாட்டேன். நைட்டுனால ஏன் பிடிச்சிட்டேன். பாருங்க இடம் பாருங்க. ஒரு சருக்கு. ஐயோ, ஸ்லோ பண்ணுறாடே. அப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இல்லை இடிச்சிருப்பேங்க. பிரேக் நல்லா தாங்குது. ஓகே, நான் இப்படி தான் போகணும். ஆனால் போக முடியுமா? ஏற்கனவே இந்த ரூட்டில் போய் நான் ஒரு தடவை மாட்டியிருக்கேன். போக முடியும்னு நினைக்கிறேன். போகலாம், ஏறி போவோம், வேறு வழி இல்லை. யாரா இவனுங்க? அது பா, நல்ல வேலைங்க. தடங்கள் போட்டு வச்சுக்கிறானுங்க. வண்டி பறக்குது பாருங்க. வண்டி நல்லா வேகம் போகுதுல. மாடெல்லாம் பயந்துருக்கும், உள்ள இருக்க மாடெல்லாம். வலையாக இருக்குது. வெறும் இப்போதைக்கு மாடு தான் கிடச்சிது பக்கத்தில். இன்னும் நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கொண்டு போய் நம்ம எங்கேயா மாட்டு பண்ணையில் விடணுமா? மாட்டு பண்ணையாக இருக்காது இது. அது என்ன சொல்லுவாங்க, பால் பண்ணை. வாவ், எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ ஐயோ, இங்கே ஒருண்ணா. இங்கே ஒரு ஆக்சிடென்ட் வந்துருக்குங்க. போக முடியுமா? போகலாம் தான் நினைக்கிறேன். ஸ்லோ பண்ணிக்கடா. இச்சிடாது. எஸ், இதுங்களா எப்படி எச்சில் போகிறோம் பாருங்க. ரெண்டு ஆக்சிடென்ட் தப்பிச்சிட்டேன். ரெண்டு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல தப்பிச்சிட்டேன். இல்லாட்டா அவ்வளோதான். வண்டி நல்லா தான் போகுது. தெரியும், இந்த கேம் அவ்வளோவா பார்க்க மாட்டீங்க. என்ன காரணம்னா, நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதுவும் குவாலிட்டியாகவே போட்டிருக்காங்க. நம்ம குவாலிட்டி கம்மி தான், பட் இருந்தாலும் யாராவது பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பார்ப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. நீங்களாம் லைக் ஷேர்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே ஒரு புது சிஸ்டம் வாங்கி நான் சூப்பர் கேம்லாம் போட ஆரம்பிச்சிடுவேன். சூப்பர் கேம்ன்றதோட நல்லா குவாலிட்டியாக போடுவேன். நமக்கும் ரசிகர்கள் வரமாட்டாங்களாண்ணே? முடிச்சிடாதப்பா. ஓப்பா, ஐயோ, இப்போ நான் இங்கே திரும்பணுமா?
ஸ்லோ பண்ணிக்கோ ஸ்லோ பண்ணிக்கோ. ஐயோ, 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 ஐயோ. ம். மாடு பயந்துடக்கூடாது. அதே நல்ல சிஸ்டம்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் போடலாம் கேம் அப்படின்னு நினச்சிருந்தேங்க. ஒரு வருஷம் வெயிட் பண்ணேன். சரி நல்ல சிஸ்டம் வாங்கி போட்டுடலாம். 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. ஏதாவது ஃப்ரீ லெஃப்ட்டா? காசு போடுவீங்களா? அப்பா ஃப்ரீ லெஃப்ட் தாங்க. அப்புறம் அப்படியே 3 வருஷம் ஆச்சுங்க. 4 வருஷமாக ஆயிடுச்சு. சரி, இனிமேல் அப்புறம் புது சிஸ்டம்லாம் வாங்கி ஓப்பன் பண்ண முடியாது அப்படி தெரிஞ்சு போச்சு கொஞ்ச நாள். அதனால் சரி இருக்கிற சிஸ்டத்தில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோசனை 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு தான் நடந்திருக்கும். ஆனால் அதுக்காக 4-5 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன். சரி அப்புறம் என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், அதெல்லாம் பார்க்காதீங்க போட்டு விடுங்க அப்படின்னு. சரி ஓகே, நம்ம எக்ஸ்பீரியன்ஸை போடுவோம். அதனால் நம்ம குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது நடக்கும். அப்போ உங்களுக்கு மிராக்கல் மாதிரி எதாவது நடந்ததுன்னா நல்லா இருக்கலாம். பிக்கப் ஆகிட்டே இருக்கு வண்டி. பா போச்சு. சின்ன ஃபைன் போட்டானுங்க. அது 2500 ஃபைனுங்க. அட்டா பாவிகளா பாவிகளா. அங்கே ஏதோ வண்டிக்காரன் நின்றுருக்காங்க. பார்த்துட்டு டக்குன்னு பிரேக்கும் அடிக்க முடியாது. இந்த மாதிரி தாங்க நைட்டு நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட்டு தெரியுதா. நான் அப்படியே இதை பார்த்துட்டு அதுக்குள்ளே ஏறி போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் போய் வச்சுக்கினேன். ஆனால் போகலாம். இப்போ அது வந்து பெரிய ட்ரெய்லரு, டபுள் ட்ரெய்லர் கட் ஆகிடும். இது கட் ஆகாது. இதுக்குள்ளே ஏறி போகலான்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் வேணான்னு யோசிக்கிறேன். வேணாமா வேணுமா? வேணாம் 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 வேணாம். இது வந்து பார்த்தீங்களா அழகாக போகலாம். அதே டபுள் ட்ரெய்லரு, அது நைட்டு நேரம் ஒன்றும் இது படலை. ஏறா ஏறா ஏறா, பையனை வேற கட்டுடா தேவையில்லாம. வேகம் வேகம் வேகம். 85 80 வரலையே இன்னும். அதுக்குள்ளே இவனுங்க ஸ்லோ பண்ணுறானுங்க வண்டியை. அதில் ஒருத்தன் ஏறலாம் பாருங்கள். இடிச்சிடாதா. அப்படியே போவோம். நாளைக்கு போய் மாட்டிக்கிறதுக்கு அப்படியே போகலாம். ஜஸ்ட்டுங்க. ஆனால் ஒரே ரோடு தான், பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரைட்டாக அடிச்சதுக்கு போயிட்டே இருப்பேன்.
போடு போடு போடு. அவ்வளோதான், சூப்பர். மாடெல்லாம் அப்படியே மிரண்டு போய் உட்காந்துருக்கும். கடை ஆய்வு இப்படி போகிறானே வேகமானு. ஆனால் இதே வேகம் கம்மி தான். 100 தொட முடியல, கண்டினியூ 100லேயே போக முடியல பாருங்கள். அதுக்குள்ளே இடம் வந்துடுது. 90ல் பாருங்கள். இந்த வியூவிலே கொஞ்சம் வேகமாக தெரியுது பாருங்கள். தெரியுதுங்களா? அவனுக்கு ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுக்கு பாருங்க அங்கே 90 ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ஆனால் எதுக்கு இவ்வளோ ஸ்லோவாக போகிறானுன்னு தெரில. நம்ம வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட போய் இடிச்சிடுவாங்க. அதாங்க பிரச்சனை. அந்த தப்பு தான் பண்ணக்கூடாது. பாருங்கள் பாருங்கள், கடைசியாக போ. ஆட்டா பாவி நான் பாருங்க ஒருத்தன். எவ்வளோ திமிரு. சோத்துல போய் இச்சிடாதரா. ஓ ஓ ஓ டர்ன் கன் பண்ணுற போகிறான். வந்தான் பாருங்க, ஒருத்தன் வந்தான் பாருங்க. டேய் முட்டாள், இஷ்டம். சரி பரவாயில்ல, அதான் பார்த்தா அடைக்காமா. பாருங்களேன், பேர் சேர்க்கறதுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபைனுங்க. இப்படி இருந்தால் எப்படி? ஆனால் அது கற்றுப்பேன் போக. பட் இருந்தாலும் இப்போ நம்ம டீ கடைலாம் இருக்கா? வச்சுக்கிறேன் போங்களேன். ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? அதான் ஏதோ ஏதோ காட்டுக்குள்ளே போகிறோமா? ஏதோ காட்டுக்குள்ளே தான் போகிறோம். அடிச்சிடாதப்பா. லைன்லேயே ஓட்ட முடியல போகிறேங்களேன். இதுக்குள்ளே இதாகிடுது. இது டபுள் வேலாம் கிடையாதுங்க, சிங்கிள் வே நான் வச்சுக்கோங்க. இது ஒரே வேல வந்து 2 வண்டி வரும், அப்படிதான் இதுதான் நினைக்கிறேன். ஓகே, இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். பக்கத்தில் வந்துட்டியா? எஸ், பக்கத்தில் வந்துட்டோம். ஸ்லோ பண்ணு. உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள போ. அடிச்சிடாத. ஒன்று இப்படி ஒரு கட்டிங்க.
இப்போதானே போனோம். ஓ சாரி சாரி. அதான் பாருங்க சொன்ன பார்த்தீங்களா பண்ணை, பால் பண்ணை அப்படிதானா? இப்போதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். என்டர். எஸ், எக்ஸலண்ட். ஒரு வழியாக கொண்டு வந்து சேர்த்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக இருந்ததில்ல இந்த கேரேஜ் ட்ரைலர் நல்லா இருந்தது. மாடு கொண்டு போய் வந்து விட்டாச்சு. இனிமேல் வந்து என்ன சொல்கிறது, அவங்க அதில் பால் கறந்து சேல்ஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்க, பாய். அடுத்த இதில் பார்க்கலாம். பாய்.